இந்த ரகு எப்ப திருந்துறது, காயத்ரியோட பிரச்சனை எப்ப முடியறது, நம்ம அவள்கிட்ட எப்பதான் ஆசீர்வாதம் வாங்குறது? இவ ஒருத்திக்கே இவ்வளவு காலம் கடத்தினா இன்னும் 2 பேர்கிட்ட வேற ஆசீர்வாதம் வாங்கி ஆகணும். இதெல்லாம் எப்ப முடியறது? இப்போ நமக்கு காரியம் நடக்கணும்னா நாம பொறுமையா இருந்துதானப்பா ஆகணும். எல்லாம் இவங்க 2 பேரால வந்தது. நாங்க என்னடா பண்ணுவோம்? இப்படி நடக்கும்னு எங்களுக்கு எப்படிடா தெரியும்? வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்திருந்தா நீ தான் கல்ல மாட்டிருப்பானா? நீங்க தான் தானம் பண்ண வேண்டி வந்திருக்குமா? ஏமா அழுகுற? வாமா. ஏமா அழுகுற? எனக்கு பசிக்குது பாட்டி. சாப்பாடு கேட்டா அம்மா திட்டுறாங்க. நீங்களாவது எனக்கு சாப்பாடு போடுங்க. கடவுளே, எங்களை ஏன் இப்படி எல்லாம் சோதனை பண்ற? என்னமோ வெளியில போனதுனாலதான் தானம் பண்ண வேண்டி வந்துச்சுன்னு சொன்னீங்களே, இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? பசிக்குது, சாப்பாடு போடுங்க. மூசா, இது என்னப்பா சோதனை? இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி. எனக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை? வந்திருக்கிறது உண்மையிலேயே உஷா தானா, இல்ல உஷா உருவுல வந்திருக்கிற அந்த லீயான்னு தியானத்துல பாரு முசா. இதான் உங்க யோசனையா? ஆமா, அன்னைக்கு அப்படிதானே அந்த லீ பிச்சைக்காரன் உருவுல வந்து உங்கள்கிட்ட தண்ணி தானே வாங்கினா. இப்ப ஏன் உஷா உருவுல வந்திருக்க கூடாது? ஆமா, அதுவும் சரிதான். மூசா, நீ பாருப்பா. பாக்குறேன் பாட்டி. பசிக்குது. இல்ல பாட்டி, இது லீ இல்ல, உஷாவே தான். பாவம், பசிக்கு அழுகிற குழந்தைய கூட சந்தேகப்பட வச்சுட்டானே இந்த பாவி லீ. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு பசிக்குது பாட்டி, சாப்பாடு போடுங்க பாட்டி. பாட்டி பசிக்குது பாட்டி, சாப்பாடு போடுங்க. ஐயோ, காது கொடுத்து கேட்கவே முடியலையே. ஏதாவது பண்ணுங்களேன். அம்மா, நம்ம நிலைமை தான் உனக்கு தெரியுமேம்மா. ஏதாவது பண்ணுங்கன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம நிலைமை எனக்கு புரியுது, ஆனா குழந்தைக்கு தெரியுமா? நம்ம சாப்பாட்டுல கைய வச்சுக்கிட்டு உனக்கு சாப்பாடு இல்ல போன்னு எப்படிப்பா சொல்ல முடியும்? அத்தை, அதுக்காக மாமாவோட நிலைமையை மீறி எப்படித்தான் நம்ம தானம் பண்ண முடியும்? பசிக்குது, சாப்பாடு போடுங்க. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே, பார்க்க முடியலையே இந்த கொடுமைய. என்ன ஆனாலும் சரி, முதல்ல சாப்பாடு போட்டு குழந்தைக்கு ஊட்டி விடு. அத்தை, என்னம்மா சொல்ற? வேற என்னப்பா செய்யறது? குழந்தை பசிக்காக அழுகுது. அது பாவத்தை ஏத்துக்கிட்டு எப்படிப்பா என் தாலிய நான் காப்பாத்திக்க முடியும்? ராணி, என்ன ஆனாலும் சரி, முதல்ல குழந்தைக்கு சாப்பாடு போடு. வாமா, உட்காந்து நல்லா சாப்பிடு. சாப்பாடு போடுமா. சரிங்க அத்தை. சாப்பிடுமா. சாப்பிடுமா. உஷா, பிச்சை எடுக்கிறியா? வீட்டுக்கு வா, கையில சூடு வைக்கிறேன். ஒரு நாளைக்கு சாப்பிடல நான் என்ன செத்த போயிடுவேன். காயத்ரி, வேண்டாம்மா, நீங்க புண்ணியம் தேடிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப எங்களை பாவம் பண்ண வைக்காதீங்க. ஒரே ஒரு நாள் கோவில்ல பார்த்தோம், ஆசீர்வாதம் கேட்டீங்க, முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் இருக்கிற நிலைமையை பார்த்து நீங்களா உதவி பண்ணீங்க, மறுக்க முடியல, ஏத்துக்கிட்டேன். நீங்க செஞ்ச உதவியை என்னால திரும்ப செய்ய முடியுமான்னு தெரியாது, ஆனா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நான் மறக்க மாட்டேமா. போதும் போதும்மா, இதோட என்ன விட்டுடுங்க. வாடி. என்ன குழந்தை சாப்பிடாம பசியோட போகுதே, அதை நினைச்சு வருத்தப்படுறதா? இல்ல நாம தானம் பண்றதுல இருந்து தப்பிச்சோமே அதை நினைச்சு சந்தோஷப்படுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
முண்டா கத்தாத, நமக்குள்ள ஒரு டீல் பேசணும்னு வந்த. நீ ஆவி, நான் மனுஷன், நமக்குள்ள என்னையா டீலு? அப்படி வா, தனியா உங்ககிட்ட பேசணும். என்ன தனியா தள்ளிட்டு போய் என்கிட்ட இருக்கிற சாவியை புடுங்க பாக்குற? அது மட்டும் நடக்காது கண்ணா. ஏய் ரோட் ரோலரு, நான் சாவியை புடுங்கணும்னா உன்னை தனியா தள்ளிட்டு போக வேண்டியதில்லை, இங்கேயே புடுங்கிடுவேன். ஆனா எனக்கு சாவி தேவையில்லை, ஒரு சின்ன தகவல் வேணும், அவ்வளவுதான். ஓஹோ, சரி இங்கேயே சொல்லு, என்ன தகவல் வேணும்? கௌரிக்கு எப்படி இந்த மந்திர சக்தி வந்துச்சு? அது சொன்னா எனக்கு என்ன லாபம்? என்கிட்ட இருக்கிற 5வது சாவிய உனக்கு நான் தருவேன். நீ போய் 5 சாவியையும் போட்டு பொட்டியை திறந்து புதையில தனியா எடுத்து எஸ்கேப் ஆயிடலாம். நிஜமாவா? சத்தியமா. நான் உன்னை எப்படி நம்புறது? வேணும்னா உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணட்டுமா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். ஐயோ, வேற எப்படிடா உன்னை நம்ப வைக்கிறது? இந்த ஆவி கிட்ட உண்மைய சொன்னா நமக்கு ஏதாவது வில்லங்க வந்துரும். உண்மைய சொல்ல வேண்டாம், பொய்யே சொல்லுவோம். சரி, நான் உன்னை நம்புறேன். ரொம்ப சந்தோஷம், சொல்லு. ஆமா, நீ என்ன கேட்ட? டேய் நீ ரொம்ப லொள்ளு பண்றடா. கௌரிக்கு எப்படி மந்திர சக்தி வந்ததுன்னு கேட்ட. ஓ, அதுவா? கௌரி பரம்பரை இருக்குல்ல, அதுவே ஒரு மந்திரவாதி பரம்பரை. கௌரியோட கொள்ளு தாத்தா இருக்காரே, அவர்தான் விக்ரமாதித்யன். அதான் இந்த வேதாளம் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வாரே, அவர்தான். அப்புறம் கௌரியோட இன்னொரு தாத்தா விஸ்வாமித்தர். அதான். நான் கொஞ்சம் மோசமான ஆளு. இந்த உடான்ஸ் எல்லாம் என்கிட்ட வானா, ஒழுங்கா உண்மைய சொல்லு. அடட, நான் பொய் சொன்னதை நீ கண்டுபிடிச்சிட்டியே. நான் ஒரு ஆவி, என்னையே நீ இந்த பாடுபடுத்துறிய. பாவம் அந்த குழந்தைகளை என்ன பாடுபடுத்தியிருப்ப. இத பார், நீ இப்படி எல்லாம் பேசுன நான் போயிடுவேன். சரி 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 சரி, நான் பேசல, உண்மைய சொல்லி தொலை. சொல்லிடுறேன்ப்பா. மாயான்னு ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவர்தான் நாங்க புதையல தேடி கிளம்புறப்போ ஒரு மந்திர புக்க கொடுத்து அனுப்பினாரு. அத படிச்ச பின்னாடிதான் கௌரிக்கு மந்திர சக்தி வந்துச்சு. ஓ அப்படியா? அந்த புத்தகத்தை நீ படிக்கலையா? படிச்சாலும் நோ யூஸ். மாயா அதுக்கு ஒரு லாக் போட்டிருக்காரு. அவர் யாருக்கு அந்த மந்திர புக்க விரும்பி கொடுக்கறாரோ அவங்களுக்கு தான் அது யூஸ் ஆகும். இப்ப அந்த புத்தகம் மாயா கிட்ட தான் இருக்கா? எஸ். ரொம்ப நன்றி, நான் வரேன். யோ, பேசினபடி நடந்துக்கோயா. அந்த 5வது சாவியை கொடு. 5வது சாவி வேணுமா? போதுமா, நான் வரேன். அர்த்தராத்திரியில ஆவிக்கிட்ட அற வாங்க வேண்டியதா போயிடுச்சு. இது வெளியும் சொல்ல முடியாது. கமுக்கமா போய் கவுந்தரிசி படுத்துக்க வேண்டியதுதான். அக்கா, பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டுதல் வைக்க போன ஓ புருஷனும் ராதாவும் இப்ப வந்துட மாட்டாங்களே. இப்ப வரமாட்டாங்க, நாளை காலையில தான் வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். மாமா, இது என்ன பூஜை மாமா? தொடாத, ராக்கா உன்னை அடிச்சிரும். நீங்க 2 பேரும் பயப்படாம நான் சொல்றதையும் செய்யறதையும் கவனிக்கணும். இப்ப நான் பண்ண போறது வசிய சாத்தான் பூஜை. என் தம்பி, அது என்ன வசிய சாத்தான் பூஜை? மாந்திரிகம் தெரியாதவங்களுக்கு அத வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்ப நான் பண்ண போற பூஜையோட முடிவுல என் சொல்லுக்கு கட்டுப்பட்ட ராக்கா வரும். அந்த ராக்காவுக்கு நான் கொடுக்க போற வேலை உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் அமையும். அமைதியா வேடிக்கை பாருங்க.
என் அடிமை ராக்கா சக்தியே. குருவே, உத்தரவிடுங்கள், செய்து முடிக்கிறேன். ராக்கா நேரா மகேஷ் வீட்டுக்கு போய் அவன் மனசுல பதிந்திருக்கும் ராகாவின் நினைவுகளை வெளியேற்றி விட்டு இந்த சுதாவுடைய நினைவுகளை அவன் மனசுல நல்லா பதிவு வச்சு. செவ்வனே செய்து முடிக்கிறேன் குருவே, வருகிறேன். அக்கா பாத்தியா, இந்த சத்தியம் சாதாரண ஆள் இல்ல, சக்கரவர்த்தி, மாந்திரீக சக்கரவர்த்தி. சுதா செல்லம், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உனக்கு என்ன பார்க்கணும் போல இருக்கா? நான் வந்து உன்னை பார்க்குறேன், சரியா? அம்மா சரியா? ம் சரி. சரியா? சரிதாம்மா. சரியா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜெயிக்குது ஜெயிக்குது ஜெயம் ஜெயிக்குது. பொங்குது பொங்குது மங்களம் பொங்குது. ஜெயிக்குது ஜெயிக்குது ஜெயம் ஜெயிக்குது. பொங்குது பொங்குது மங்களம் பொங்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்தாங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்கிக்கோங்க. வேண்டாமா? வேண்டாமா? ஏன்? உன் மனையில ஒரு தப்பு இருக்குது, தவறு இருக்குதும்மா. தாய்க்கு செய்ய வேண்டிய பரிகாரம் ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்குதும்மா. என்ன சொல்றீங்க? பரிகாரமா? என்ன பாவம்? என்ன பரிகாரம் செய்யணும்? உன் புருஷனை ஏதோ ஒரு சூது சூழ்ந்து இருக்குதும்மா. ஐயோ, கவலைப்படாதம்மா, கெடுதல் எதுவும் வராது. 4 வீட்டுல பிச்சை எடுத்து அம்மன் மனம் குளிர பாலாபிஷேகம் செஞ்சன்னா உனக்கு வர கெடுதலையும் தடுத்து நிறுத்தி உன்னை காப்பாத்துவா. உன் புருஷனையும் நல்ல வழியில நடக்க வைப்பா தாயி. நான் வரேன் தாயி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜெய் ஜக்கம்மா. அம்மா, அம்மா, என்ன காயத்ரி, கடைசியில ரகு உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டானே. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. 4 வீட்டுல தான தர்மம் வாங்கி அந்த பணத்துல அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணா அம்மன் மனம் குளிர்ந்து என் புருஷனுக்கு நல்ல புத்தி கொடுப்பா, என் கஷ்டம்லாம் தீந்துடுன்னு ஒரு குடுகுடுப்பக்காரன் சொன்னான். அதான். கடவுளே, நான் பயந்தே போயிட்டேன். நல்ல பிரார்த்தனை தான், பண்ணுமா. ரொம்ப நன்றிமா, நீங்க நல்லா இருக்கணும். அம்மா, அம்மா, என்னம்மா வேணும்? அம்மனுக்கு நேர்த்தி கடனுக்காக பாலாபிஷேகம் பண்ணணும், காணிக்க போடுங்கம்மா. நல்ல விஷயம்தான். இந்தாம்மா.
அம்மனுக்கு நேர்த்தி கடனுக்காக பாலாபிஷேகம் பண்ணணும், காணிக்க போடுங்கம்மா. இருங்க வர. என்னத்த காயத்ரி இப்படி நம்மளை இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுட்டா? அவ பிரார்த்தனை அவளுக்கு, நம்ம பிரச்சனை நமக்கு. இந்தம்மா. நன்றிம்மா. அம்மா, இவ மடியேந்தி வந்து நிக்கிறாளே, நம்ம பிச்சை போட முடியாத நிலைமையில இருக்கோமே, அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நீங்க தான தர்மம் செய்யக்கூடாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியும்மா. எப்படி தெரியும்? அன்னைக்கு உஷா உங்க வீட்டுல சாப்பிட வந்தப்போ நான் தடுத்து கூட்டிட்டு போனேனே, அன்னைக்கு நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உங்க சூழ்நிலை எனக்கு தெரியும்மா. நான் தானம் கேட்டு சங்கடப்படுத்த மாட்டேன். வரேன். என்ன மாதிரி பொண்ணு காயத்ரி, அவளுக்கு இப்படி ஒரு படுபாவி புருஷனா வந்து சேர்ந்திருக்காரு.